என்னையா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன புத்தகம் இது? என்ன பைபிள் தாங்க, தெரியாத மாதிரி கேட்குறீங்க. பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து மத்தேயில வந்து நம்ம இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா அந்த படகுல இருந்தாருல்ல, சரி, அந்த ஸ்டோரியை படிக்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. பார்த்தீங்களா பாருங்க, 8ஆம் அதிகாரத்தில் அந்த 23, 24, 25, 26 இந்த 4 வசனங்களையும் படிச்சிங்கனாக்கா நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இங்கே பாருங்க, இயேசுவோட கூடவே இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில அற்புதங்களையும் அவங்க பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏசப்பா படகுல இருக்காங்க, கடல் இருக்குது. நீ பாருங்க, வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது படகு அலையினால், அதாவது படகு வந்து அலையினால் மூடத்தக்கதாய் கடலில் பெரிய காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாக இருந்தார். அப்படி இருக்கும்போது அவங்க ஏசப்பா பார்க்க வேண்டியவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, காற்றையும் தண்ணியையும் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே பழக்கம் உண்டாயிடுச்சு. நம்ம கூட அப்படி தான் சில நேரத்தில் ஏதாவது பணம் கட்டணும், ஏதாவது வியாதியாக இருக்கும்பொழுது நம்ம ஏசப்பாவை பார்க்காம சில நேரத்தில் ஐயோ இந்த டாக்டர் வந்து என்ன சொல்ல போகிறாரோ, ஐயோ இந்த வந்து பணம் கேட்க வராங்க, நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்ன கேட்க போகிறோம்னு சில டைமில் பதட்டத்தில் அப்படி தான் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஐயோ என்ன செய்யறது இல்லையே, நம்ம சாக போகிறோமே. அதோட இல்லை, யாரோ ஒருத்தர் போய் ஏசப்பாவை எழுப்புறோம். அங்கே பாருங்க, அவரை எழுப்பி அங்கே சீசர்களை வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, ரட்சிங்க, நாங்கள் மடிந்து போகிறோம். ஏசப்பா அது உள்ளதான் இருக்காரு, எப்படி மடிய விட்டுருவாரா? ஆனால் என்ன செய்யிட்டாங்க, நாங்கள் மடிஞ்சு போக போகிறோமே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஏசப்பா சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே பயப்படாதீர்கள், ஏன் பயப்படுறீங்க சொல்லி அவர் என்ன சொன்னார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உரிமையோட அதட்டுறாரு, காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்போ பார்த்தீங்கன்னா உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியமாக இருக்குது பார்த்தீங்களா? ஏசப்பா கூட இருக்கும் பொழுது இந்த ஒரு அற்புதம் நடந்திருக்குது. அவங்க ஏசப்பா பார்த்து கேட்காம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பதட்டப்பட்டாங்க. நம்ம இவ்வளோ நாளாக அத்தனை வருஷமாக கோயிலுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், அதே வேதத்தை வாசிக்கிறோம், நமக்கே சில நேரத்தில் செய்யலாம், சில குழப்பங்கள் உண்டாகிடுது. சில நேரத்தில் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிடுறோம். எனக்கு இந்த வாசிக்கும் போது, இதை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. ஒரு பாட்டு ஒன்று, ஒரு பக்தர் இந்த மாதிரி ஒரு பாட்டு படிச்சிருக்கான். அந்த பாட்டை கொஞ்சம் பாடுவோமா? பண்ணலாமே. பாருங்க, எடுங்க பார்ப்போம். அந்த டைரி எடுங்க, அதை இருக்கான்னு பார்ப்போம். என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? பாடுறேங்க, வாசிங்க, எடுங்க பார்ப்போம். புயலடிக்கும் கடலிலே புரளும் படகின் உலகிலே போகும்போது யார் வருவாரோ. இது ஒரு சுவிசேஷ பாடலாக இருந்தாலும் பாட்டு கேட்கறதுக்கு அருமையாக இருக்குங்க. பார்ப்போம் வாங்க. வச்சுருக்கீங்களா? புயலடிக்கும் கடலிலே புரளும் படகின் உலகிலே போகும்போது யார் வருவாரோ, புகலிடந்தான் யார் தருவாரோ, என் இயேசுவல்லால் புகலிடந்தான் யார் தருவாரோ. புயலடிக்கும் கடலிலே புரளும் படகின் உலகிலே போகும்போது யார் வருவாரோ, புகலிடந்தான் யார் தருவாரோ, என் இயேசுவல்லால் புகலிடந்தான் யார் தருவாரோ. தெரிய பார்க்கலாம், கர்த்தரை நம்பி வந்தா கடலே நடுங்கும், கண்ணீர் கவலையாவும் பொழுதில் ஒடுங்கும், அமளிகள் ஓய்ந்திடும் ஒரு நொடியிலே, எல்லா அமைதிகள் சூழ்ந்திடும் அவர் வார்த்தையிலே மொழியிலே. சூப்பரா இருக்குங்களே, பாடலாமா? கர்த்தரை நம்பி வந்த கடலே நடுங்கும், கண்ணீர் கவலையாவும் பொழுதில் ஒடுங்கும். கர்த்தரை நம்பி வந்த கடலே நடுங்கும், கண்ணீர் கவலையாவும் பொழுதில் ஒடுங்கும், அமளிகள் ஓய்ந்திடும் நொடியிலே, அமளிகள் ஓய்ந்திடும் ஒரு நொடியிலே, எல்லா அமைதியும் சூழ்ந்திடும் அவர் மொழியிலே. மொழியிலே புயலடிக்கும் புயலடிக்கும் கடலிலே புரளும் படகின் உலகிலே போகும்போது யார் வருவாரோ, புகலிடந்தான் யார் தருவாரோ, என் இயேசுவல்லால் புகலிடந்தான் யார் தருவாரோ. மாயிரு நடுவில் பெருமலை போலலைகள் ஏயென உருவில் வந்து புரளும் தலைமேல். மாயிரு நடுவில் பெருமலை போலலைகள்
பாட்டை கண்டு மகிழ்ந்தார் இயேசு. நீரலை கடலை மிதித்து நடந்தார் இயேசு. நீர் பாடும் பாட்டை கண்டு மகிழ்ந்தார் இயேசு. நீரலை கடலை மிதித்து நடந்தார் இயேசு. நெஞ்சு கொஞ்சம் தேவ அன்பு உன்னிலே, நெஞ்சு கொஞ்சம் தேவ அன்பு உன்னிலே. மெய் தெய்வம் இன்றி யார் வருவார் உலகிலே, உலகிலே புயலடிக்கும்